Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள ஸ்ரீரங்கராயன் ஓடை பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பெற்றோரின் எதிர்ப்பை மீறி அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த வர்ஷினி பிரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமணத்தை கனகராஜின் வீட்டார், குறிப்பாக அவரது சகோதரர்களான வினோத்குமார் மற்றும் கார்த்திக் கடுமையாக எதிர்க்க இருவரும் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவு எச்சரித்தும் மிரட்டியும் தம்பி பட்டியலின பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததால் தங்கள் சமூகத்தில் தனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்ற கடுப்பில் இருந்த கனகராஜின் அண்ணன் வினோத் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இருவரையும் தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த வினோத் 2019ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தம்பியின் வீட்டிற்கு சென்று வர்ஷினி பிரியாவை திருப்பி அவரது வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் வினோத் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கனகராஜை சரமாரியாக வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அதனை தடுக்கச் சென்ற வர்ஷினி பிரியா படுகாயங்களுடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே கொலையை நிகழ்த்திய வினோத் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த காரணத்திற்காக உடன் பிறந்த தம்பியை வெட்டிய இச்சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இரட்டை கொலை தொடர்பாக மேட்டுப்பாளையம் போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொலைக்கு உடந்தையாக இருந்த சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். சுமார் 4.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த 23ஆம் தேதி வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தது. அப்போது மரண தண்டனை கொடுக்கும் அளவிற்கு குற்றம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி விவேகானந்தன் வினோத்தை குற்றவாளி என அறிவித்தார். அவரது கூட்டாளிகள் மீது கூட்டு சதி என்ற பிரிவில் பதியப்பட்ட வழக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவில்லை என்பதால் 3 பேரும் விடுவிக்கப்படுவதாக கூறிய நீதிபதி வழக்கின் தண்டனை விவரத்தை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். அதன்படி தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதில் குற்றவாளியான வினோத்திற்கு அதிகபட்ச தண்டனையாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 படி மரண தண்டனை வழங்கி நீதிபதி பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆணவ கொலையின் வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய சிறப்பு நடுவர் அவர்கள், மாண்புமிகு விவேகானந்த அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி 448 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்ற ஹவுஸ் என்ற முறையில் அதற்கு ஓராண்டும் 1000 ரூபாய் விதித்து தண்டனை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக 2 பேர், இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக, காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். Taste the Daily.